வணக்கங்க. இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 9 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் நம்பர் 9 தான் பார்க்க போறோம். Which of 0.1 molar HCl and 0.1 molar KCl do you expect to have greater molar conductivity at and why ன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினைட் டைல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ நல்லாவே டைல்யூட் பண்ணியாச்சு. ரெண்டு கான்சென்ட்ரேஷன் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ரெண்டு எலக்ட்ரோட் ஒரு பீக்கர்ல இருக்கு. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா பிளஸ் வந்து மைனஸை நோக்கி போகணும், மைனஸ் வந்து பிளஸ் நோக்கி போகணும். கரெக்ட் தானே? சோ இதுதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட். இது யார் வேகமா போவாங்க அவங்களுக்கு தான் மோலார் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இவ்வளவுதான் கதைங்க. சோ மோலார் கண்டக்டிவிட்டி யாருக்கு அதிகமா இருக்கும்? இதை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பல்கி குரூப் மூவ் ஆகுறதுக்கும் ஒரு ஸ்மால் குரூப் மூவ் ஆகுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பல்கி குரூப் ஸ்லோவா மூவ் ஆகும், கரெக்டா? ஸ்மால் குரூப் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகும். இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கான்செப்டுக்குள்ள போவோம். பாயிண்ட் நம்பர் 1. So the concentration of HCl and KCl are same. ரெண்டுத்துலயுமே பாருங்க சேம் கான்சென்ட்ரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. பட் HCl has greater molar conductance னு சொல்றாங்க. ஏன்னு பாப்போம். இந்த டேட்டாவை வந்து நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எழுதணுங்கிற அவசியம் இல்ல. மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 மோலார் HCl and மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 மோலார் KCl க்கு வேல்யூ கொடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டுல எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 39.132. சோ இந்த HCl ஓட வேல்யூ தான் ஹையஸ்ட். காமனா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் நீங்க பார்த்தாலும் சரிதான். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் காண்டி வச்சுக்கோங்க. ஏன் HCl வந்து KCl கம்பேர் பண்றப்போ ஹையஸ்ட், அதாவது கிரேட்டர் மோலார் கண்டக்டன்ஸ் இருக்கு அப்படின்னா because H plus ions in aqueous solution smaller size than the K plus ions. So size வந்து ஸ்மாலா இருக்கு. அப்போ மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா இருக்கும். And H plus ions have greater mobility than K plus ions. When mobility of the ions increases, conductivity of that ion also increases. Hence, 0.1 molar HCl solution has greater molar conductance than 0.1 molar KCl solution. ஒரு உதாரணத்துக்கு இது Kன்னு வச்சுக்கோங்க. இது ஹைட்ரஜன். அப்போ இவன் தான் உங்களுக்கு என்ன ஆவான்? ஃபாஸ்டா மூவ் ஆவான். சோ மோலார் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். சோ இதுதான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ். So this is the answer of this question. Thank you.